வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம கார்த்திக் தீபா சீரியல்ல பிப்ரவரி 17 நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன நடக்குதுன்னா, வீட்ல வந்துட்டு நம்ம ரேவதி, மகேஷோட கல்யாணத்துக்காக சட்டை, புடவையெல்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரேவதி சொல்றாங்க, "நம்ம எல்லாருமே நல்ல நல்ல புடவையா செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா எல்லாமே நல்லா இருக்கு. இதுல எத செலக்ட் பண்றது அப்படின்னு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அம்மா வந்தா சூப்பரா செலக்ட் பண்ணிருவாங்க. அம்மா எங்க போனான்னே தெரியல" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சாமுண்டி சரி நேரா கார கொண்டாந்து நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அவங்கள பார்த்ததோட நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, மேடம் எங்க போனாலுமே நம்மள கூட்டிட்டு போயிட்டு தான் வருவாங்க. ஆனா, இன்னைக்கு எங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னு கார்த்திக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அப்ப சாமுண்டி சரி வீட்டுக்குள்ள வந்ததோட ரேவதி நேரா அவங்க அம்மாவ பார்த்து, "அம்மா எங்கம்மா போயிருந்தீங்க? நீங்க எங்க போனீங்கன்னு தெரியாம நாங்க எல்லாருமே பயந்துட்டோம். அம்மா இது மாரி துணிக்கடைக்காரர் வந்துட்டாரு. எங்களுக்கு எல்லா புடவையும் பிடிச்சிருக்கு. எந்த புடவைய சூஸ் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்ல. அம்மா நீங்க பாருங்களேன்" அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து ஒவ்வொரு புடவையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரியோட முகம் கவலையா இருக்கிறத நம்ம ரேவதி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "அம்மா என்னாச்சும்மா? உங்க முகமே சரியில்ல. ஏதாவது பிரச்சனையா?" சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இல்ல ரேவதி, எந்த பிரச்சனையும் இல்ல." அப்ப சந்திரா சொல்றாங்க, "ஆமாக்கா, ரேவதி சொல்ற மாரி உன் முகமே சரியில்ல. ஏதாவது பிரச்சனையா?" சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்திரா. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க புடவைய செலக்ட் பண்ணுங்க." இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, "அம்மா போயிட்டு வந்த டயர்ட்ல இருப்பாங்க போல. சரி நம்ம செலக்ட் பண்ணுவோம்." அப்படின்ட்டு ஒவ்வொரு புடவையா செலக்ட் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தியும் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராஜராஜா, மயில் வாகனம் எல்லாரும் அங்க நிக்கிறாங்க. அதே நேரம் பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட, "ரேவதி அம்மா, உனக்கு என்ன புடவை பிடிச்சிருக்கோ அதை எடு." இது கேட்டதோட ரேவதியோ சரி அப்படின்னு சொல்ல, ரேவதி வந்துட்டு ஒரு புடவைய எடுத்து காமிக்கிறாங்க அவங்க அம்மாட்ட. "அம்மா இந்த புடவைய பாருங்களேன், எப்படி இருக்கு?" சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இந்த புடவை நல்லா இருக்கு ரேவதி. டிரைவர் ராஜா, இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லு." அப்ப கார்த்தி சொல்றாரு, "மேடம் என்ன மேடம் என்கிட்ட கேட்குறீங்க? பொண்ணுகிட்ட கேளுங்க." சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இல்ல, இது மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். புடவை எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ல. ஏன்னா உம், எங்களுக்கு வந்துட்டு மற்றவங்களோட ஒப்பீனியன் அதிகமாக தெரியாது. நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்." இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, "அப்படியா மேடம்? இந்த புடவை ரேவதி அம்மாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்." இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி, "சரி டிரைவர், நீங்களும் பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்துக்கிடுங்க." இது கேட்டதோட சந்திரா டென்ஷன் ஆகி, "அக்கா ஏன்க்கா அவனுக்கு போய் நீங்க எடுத்து கொடுக்குறீங்க?" அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, அவரும் நம்ம வீட்டில் தானே இருக்காரு. அவரை என் தம்பின்னா நான் சொன்னானா இல்லையா? நம்ம தேவதிக்கு நலங்கு வச்சிருக்காரு. அப்படி இருக்கையில எப்படி வந்துட்டு நான் அவருக்கு எதுவுமே எடுத்து கொடுக்காம இருக்க முடியுமா? அவரு நம்ம வீட்ல வேற வேலை பார்க்குறாரு. அவருக்கு எடுத்து கொடுக்காம இருக்கிறத பார்த்தா, பக்கத்துல உள்ள மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மள பத்தி?" சாமுண்டீஸ்வரி, "இவ்வளோ பெரிய கல்யாணத்த நடத்துறா. மாப்பிள்ளைக்கு அதாவது டிரைவருக்கு கூட எதுவுமே எடுத்து கொடுக்கலன்னு சொன்னா, எவ்வளோ அசிங்கம் நமக்கு." இது கேட்டதோட சந்திராவும், "ஆமாக்கா, நீ சொல்றதும் சரிதான். அப்படி அந்த வகையில நீ வேணா எடுத்து கொடுக்குறேன்னா குடு." இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்ட்டு நேரா அந்த துணிக்கடைக்காரர்கிட்ட, "இங்க பாருங்க, இருக்கிறதுலயே நல்ல விலை உயர்ந்த பட்டு வேட்டி பட்டு சட்டையா எடுங்க." அப்ப அவர் வந்துட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுக்கிறாரு. சந்திரா சொல்றாங்க, "அக்கா நிறுத்து. அவனுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்து தரேன்னு சொன்னேன். அதென்ன இருக்கிறதுலயே விலை உயர்ந்த, இதெல்லாம் தேவையில்ல." அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு சந்திரா, பல தடவை நம்ம டிரைவரை அவமானப்படுத்தியிருக்கோம். இந்த டிரைவர் என் உயிரை 2 தடவை காப்பாத்திருக்காரு. அப்படியெல்லாம் இருக்கையில அவருக்கு மாப்பிள்ளைக்கு ஈக்குவலா பட்டு வேட்டி பட்டு சட்டை எடுத்து கொடுக்கறதுல தப்பில்லை அப்படின்னு தான் தோணுது. ரேவதி, நீ என்ன சொல்ற?" ரேவதி சொல்றாங்க, "ஆமாம்மா, இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதுக்கு காரணமே அவர் தானே. அதனால கண்டிப்பா அவருக்கு எடுத்து கொடுக்கறதுல தப்பில்லை அப்படின்னு சொல்றாங்க." இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்திகிட்ட, "இங்க பாரு ராஜா, உனக்கு இந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை பிடிச்சிருக்கான்னு சொல்லு." கார்த்தி சொல்றாரு, "மேடம் இதெல்லாம் எதுக்கு மேடம்? எனக்கு நார்மலான ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்தா போதும்." அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருப்பா, என்ன இப்படி பேசுற? இது எங்க வீட்டோட கல்யாணம். அதனால நீ பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்டு தான் ஆகணும்." இது கேட்டதோட கார்த்திகோ, "சரிங்க மேடம், ஏதோ உங்களுக்கு ஆசைக்காக நான் எடுத்துக்கிறேன்."
அப்பன்னு பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க டிரைவர், வேறு என்ன வேணும்னாலும் எங்ககிட்ட தயங்காமல் கேளுங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்ல, அப்போ சந்திரா இதை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. என்ன இது, அக்காவோட முகத்திலேயே ஒரு மாற்றம் தெரியுது, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சந்திரா சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறமா ரேவதிக்கு 2 பட்டுப்புடவை, அப்புறம் எல்லாருக்கும் ஒவ்வொரு பட்டுப்புடவை ரொம்ப சூப்பராக எடுத்து வச்சுக்கிறாங்க. கல்யாணத்துக்கு, ரிசப்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறமா அந்த துணிக்கடைக்காரருக்கு காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர் போனதோட நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக ரேவதியை பார்த்து, ரேவதி உன் வாழ்க்கை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அமையும், நீ எதுக்கும் கவலைப்படாத. இதை கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி நேராக சாமியை போய் கையெடுத்து கும்பிட்றாங்க. நான் இன்னைக்கு எடுத்த முடிவு தப்பா சரியா அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணுறேன். நான் மட்டும் அந்த மாயா மகேஷ் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் சொன்னான்னா கண்டிப்பாக அந்த பரமேஸ்வரி வீட்டுக்குள்ளே புகுந்து அவன் பேரை கார்த்தியை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உறவை மறுபடியும் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். என் பொண்ணும் நான் எடுத்த முடிவு தப்பு அப்படின்ட்டு கண்டிப்பாக அந்த பரமேஸ்வரியோட பேரன் கார்த்தியை கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த பரமேஸ்வரியை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் கண்டிப்பாக மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் இன்னைக்கு உயிரோடு இல்லாமல் இருக்கிறதுக்கு அவள் தான் காரணம். என்னால் எப்படி அவளை மன்னிக்க முடியும்? அவள் பேரனை எப்படி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இன்னைக்கு அவள் பேரனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னா நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனாலும் அதே மாதிரி என் பொண்ணுக்கு திருட்டு பட்டம் கட்ட மாட்டாங்க அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்குது? அதனால் கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நான் நினச்ச மாதிரி தான் இந்த கல்யாணத்தை முடிக்க போகிறேன். இந்த டிரைவர் ஆரம்பத்துலேருந்தே என் வீட்டில் தான் இருக்கான். அவன் இது வரைக்கும் யாருக்குமே துரோகம் பண்ணது கிடையாது. ரொம்ப நேர்மையானவன், கண்ணியமானவன். அவனை மாதிரி ஒருத்தனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கருப்பசாமி ஐயா சொன்னார் இல்லை, நீ நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும், நடக்காது, ஆனால் நீ நினைக்காத ஒன்று நடக்கும், அதுதான் உன் பொண்ணுக்கு நல்லதுன்னு சொன்னார்ல. இப்போ புரிஞ்சு போச்சு. நான் நினைச்சது மகேஷுக்கும் அந்த மாயாவுக்கும் கல்யாணம், மகேஷுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. அந்த டிரைவருக்கும் என் பொண்ணு ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. இதை யாராலையும் இனிமேல் தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரியை சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும் பொழுது ராஜராஜா நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சாமுண்டீஸ்வரி என்னம்மாச்சு, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு வெளியில் போனேன், அதுலேருந்து உன் முகமே சரியில்லையே. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, சரிம்மா ஈஸ்வரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுமா. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்னங்க ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஸோ இதை பார்த்ததோட அவர் நினைக்கிறாரு, என்ன இது சாமுண்டீஸ்வரி ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறா, ஆனால் அவள் முகமே சரியில்லையே அப்படின்னு. அதே நேரத்தில் அந்த மாயாவையும் மகேஷையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இது மாதிரி ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சாச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி அந்த பக்கமாக போனதோட மாயா நேராக மகேஷ் கிட்ட, மகேஷ் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டாங்க, இனிமே அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சாமுண்டீஸ்வரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டா. நீ என்ன பண்ணுறனா அந்த ரேவதி கிட்ட எப்படியாவது க்ளோஸாக பழகி எப்படியாவது நீ வந்து அவளை ஓன் வழிக்கு கொண்டுட்டு வரணும். அதுக்கு மகேஷ் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாயா. மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு மகேஷ், அவள் அழகில் மயங்கி என்ன மறந்துடாத. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு, 1000 பேர் வந்து நின்னாலும் எனக்கு நீ தான் எப்போவுமே பொண்டாட்டி. இது கேட்டதோட மாயாவும் சரி மகேஷ், இது ஞாபகம் இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மகேஷ் நேராக ரேவதியோட ரூமுக்கு போகிறாரு. அப்போ ரேவதி நேராக மகேஷை பார்த்துட்டு வாங்க மகேஷ் அப்படின்னு சொல்ல, மகேஷ் நேராக ரேவதி கிட்ட, ரேவதி உங்ககிட்ட கொஞ்சம் கூட என்னால் தனியாகவே பேச முடியல, அதான் இங்கே வந்தேன். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சொல்லுங்க மகேஷ், என்ன பேசணும். அப்போ மகேஷ் சொல்கிறாரு, கதவை சாத்திக்கலாமா. ரேவதி சொல்கிறாங்க, ஏன் மகேஷ் என்னாச்சு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, இல்லை ஒரு குட்டி பாப்பா தீபாவை வளர்க்குறேன்னு சொன்னியல்ல. இது கேட்டதோட ரேவதி டக்குன்னு போயிட்டு கதவை சாத்துறாங்க. கதவை சாத்திட்டு, மகேஷ் இந்த விஷயத்தை பற்றி யாருக்கும் தெரியாது மகேஷ், எதுக்காக இப்படி பப்ளிக்கில் பேசுகிறீங்க. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, அதுக்கு தான் நான் கதவை சாத்துறேன்னு சொன்னேன், நீ கேட்கல. உடனே நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மகேஷ், நான் வந்துட்டு அந்த குட்டி பாப்பா தீபாவை வளர்க்குற விஷயம் யாருக்குமே தெரியாது. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன உடனே
அந்த பாப்பாவை நம்ம தத்தெடுத்துட்டு வரணும். இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, கண்டிப்பா ரேவதி, அதை பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி, ஆஹ், என்ன அந்த பொண்ணை பத்தி பேச வந்தீங்க? அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, நீ போயிட்டு தத்தெடுத்துட்டு வந்தா உன் மேல எல்லாரும் சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் போயிட்டு தத்தெடுக்கிறேன். அந்த பாப்பாவை எந்த ஆசிரமத்துல வச்சிருக்கீங்க? நான் போய் அந்த பாப்பாவை பார்த்துட்டு வரேன். ரேவதி சொல்றாங்க, மகேஷ், நீங்க அந்த பாப்பா யாருன்னே தெரியாம இந்த அளவுக்கு பாசமா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃப்டர் மேரேஜ் கூட நீங்க அந்த பாப்பாவை ரொம்ப நல்லபடியா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, ஆமா ரேவதி, நீ எடுக்கிற முடிவு என்னைக்குமே தப்பாகுது, அதனாலதான் சொல்றேன். இது கேட்டதோட ரேவதியும், சரி மகேஷ், ஆஹ் இது மாதிரி அம்மா வந்து பார்த்தாங்கன்னா ஏதாவது நினைப்பாங்க அப்படின்னு. அப்ப மகேஷ் டக்குன்னு ரேவதியோட கையை பிடிச்சி, என்ன நினைக்க போறாங்க? இன்னும் 10 நாளையில நமக்கு கல்யாணம் ஆக போகுது, யாரு என்ன நினைச்சா என்ன? இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, மகேஷ், இங்க பாருங்க, யாராவது ஏதாவது நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு மகேஷ் ரேவதியோட ரூமுக்குள்ள போறத பாத்துறாரு. அப்ப நம்ம கார்த்தி டக்குன்னு கதவை திறக்க, அப்ப மகேஷ் ரேவதியோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத கார்த்தி பாக்குறாரு. அப்ப கார்த்தி நேரா மகேஷை பார்த்து முறைக்க, அப்ப மகேஷ் டக்குன்னு ரேவதியோட கையை விடுறாரு. அப்ப மகேஷ் நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாரு, நாங்க 2 பேரும் இருக்கையில இப்படி அண்டி சண்டா வீட்டுக்குள்ள வர உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ரேவதி நேரா மகேஷை பார்த்துட்டு, மகேஷ், என்ன பேசுறீங்க? அவர் எதேச்சியா வந்திருப்பாரு. மகேஷ் சொல்றாரு, இல்ல ரேவதி, இவன் எதேச்சியா வந்த மாதிரி தெரியல, நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, மகேஷ், எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? அவர் ஏதோ எதேச்சியா வந்திருக்காரு, அதுக்கு போய் நீங்க இப்படி கோவப்படுறீங்க? அப்ப மகேஷ் சொல்றாரு, இல்ல ரேவதி, இவன் வேணுக்கும்னே வந்த மாதிரிதான் இருக்கு. நீங்க பாரு ரேவதி, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், இவன் நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக ஏதோ ஒரு பிளான் பண்றான். இவன் உன்னை கல்யாணம் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றான். இது கேட்டதோட கார்த்தி நேரா மகேஷை பார்த்து, இங்க பாருங்க, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. ரேவதி நேரா மகேஷை பார்த்து, இங்க பாருங்க மகேஷ், ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு டிரைவரை பிடிக்காது அப்படின்னு தெரியும். அதுக்காக நீங்க இப்படியெல்லாம் அவர் மேல பழி போடாதீங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் அவர் கிடையாது. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, நீ தான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, மகேஷ், வெளியில போங்க, இதை பத்தி அப்புறம் பேசலாம். அம்மா பார்த்தாங்கன்னா எதுவும் நினைப்பாங்க. உடனே மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அப்ப கார்த்தி அங்கேருந்து ரேவதி கிட்ட, என்ன சாரி மேடம். ரேவதி சொல்றாங்க, பரவாயில்ல கார்த்திக், பரவாயில்ல ராஜா, இது முக்கியமான விஷயத்துக்காக வந்தீங்க போல. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. இது கேட்டதோட ரேவதியும், அப்படியா, அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்களா, சரி இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வராங்க. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா மகேஷை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. ரேவதி அந்த இடத்துல இருந்து போனதோட கார்த்தி நேரா மகேஷை பார்த்து, இங்க பாரு, நீயும் உன் அண்ணியும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ரேவதி கிட்ட க்ளோஸா பழகிட்டா அவளை ஈஸியா உங்க வழிக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்றீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க என்ன பிளான் பண்ணாலும் நடக்காது. இங்க பாருங்க, மேடத்துக்கு இந்த விஷயம் தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களை மேடம் காலி பண்ணிடுவாங்க. அப்ப மகேஷ் சிரிக்கிறாரு. சிரிச்சுக்கிட்டே, இங்க பாரு, ஏதோ எங்களை பத்தி உண்மையை நிரூபிச்சு எங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்ற, இன்னும் 2 நாளையில கல்யாணம், என்ன பண்ண போற? கார்த்தி சொல்றாரு, உங்க 2 பேருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ரேவதியை போய் பாக்குறாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அம்மா கூப்பிட்டீங்களா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரேவதி, கூப்பிட்டேன். இந்த மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல, அதுக்கு மேட்சிங்கான ஜுவல்ஸ் எல்லாம் எடுக்க போகணும், இன்னைக்கு எடுக்க போகலாமா? ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா போகலாமா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்படியே மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வந்துரு. ரேவதி சொல்றாங்க, மகேஷியாமா. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி டக்குன்னு, இல்லம்மா அந்த டிரைவரு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, அப்புறம் என்னம்மா மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? மாப்பிள்ளைன்னு சொன்னா நான் மகேசனாலும் சொல்லுவேன், மகேஷை தானே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரேவதி, ஏதோ நான் மாத்தி சொல்லிட்டேன், சரி நீ போயிட்டு டிரைவரை கூட்டிட்டு வா. ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரேவதி போயிட்டு நேரா கார்த்திகிட்ட, டிரைவர் வாங்க நகை எடுக்க போயிட்டு வரலாம். அப்ப மகேஷ் கேக்குறாரு, ரேவதி, நகை எடுக்கிறதுக்கு மாப்பிள்ளை தானே மாப்பிள்ளையும் வருவாங்களே, எதுக்காக நீங்க டிரைவரை கூட்டிட்டு போறீங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்ல அம்மா வந்து டிரைவரை தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்ப மகேஷும் சரி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் நகை எடுக்க போகணும், ஸோ பாதுகாப்பான ஒரு ஆள் வேணும், நீங்க வந்தா நல்லா இருக்கும். இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்புறமா மாயாவும் மகேஷும் அங்க வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, மேடம் நகை எடுக்க போகும் பொழுது மாப்பிள்ளை வீட்டுல கூட்டிட்டு போகணும். என்ன மேடம் மாப்பிள்ளை வீட்டுல கூட்டிட்டு போகாம நீங்க மட்டும் போறீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல அப்படியே எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வர மாதிரி இருக்கும். ஸோ நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, அதான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு, நகை வந்துட்டு அதான் ரேவதி வராளே, இதுல என்ன இருக்கு?
இதை கேட்டதோட மகேஷும் மாயாவும் இரிட்டேட் ஆகுறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தி கூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்ப மாயா நேரா மகேஷ் கிட்ட, பாத்தியா அந்த சாமுண்டீஸ்வரி எப்படி பேசுறான்னு? எனக்கு என்னமோ அவ நம்மளை பத்தின உண்மைகள் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு தோணுது. ஒருவேளை அந்த மல்லிகா சொல்லியிருப்பாளோ? அப்ப மகேஷ் சொல்றாரு, மல்லிகா எப்படி சொல்லுவா? அதான் அவங்களுக்கு இன்னும் கண்ணு சரியாகலையே. அப்ப மாயா சொல்றாங்க, ஆமா இன்னும் அந்த பொம்பளைக்கு கண்ணு சரியாகல. அப்புறம் எப்படி சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும்? அப்ப மகேஷ் சொல்றாரு, மாயா நீ தான் சும்மா வளர்ற, அவளுக்கெல்லாம் உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும், சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம். அழகழகா நிறைய நகை இருக்கும், நம்ம போனோம்னா அப்படியே சென்டிமெண்ட் பிட்ட போட்டு நமக்கு கொஞ்சம் நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். கடைசியில முடியாம போச்சே. மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு தங்கம், ரேவதியை மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் நமக்கு தான் இந்த சொத்து புறா, கவலைப்படாத. இது கேட்டதோட ரேவதியும் மாயாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜாவை காமிக்கிறாங்க. ராஜராஜ ராஜராஜாவையுமே மயில் வாகனத்தையும் காமிக்கிறாங்க. ராஜராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள்ள, அந்த மகேஷையும் மாயா பத்தின உண்மைகளை மாப்பிள்ளை சீக்கிரம் நிரூபிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சோம், இவ்வளவு நாள் ஆகுதே. மயில் வாகனம் சொல்றாரு, மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்கள பத்தின உண்மைகள் கூடிய சீக்கிரம் வெளியில தெரிய வரும். மாப்பிள்ளை என்ன சொன்னாரு, நல்லா தக்க சரியான ஆதாரத்தோட தான் நிரூபிக்கணும்னு சொன்னாருல்ல, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ராஜராஜா சொல்றாரு, எப்ப மாப்பிள்ள நிரூபிக்கிறது? அதுக்குள்ளேயும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா என் பொண்ணை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. மயில் வாகனம் சொல்றாரு, மாமா கார்த்தியை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே செம்ம சூப்பரா கிளியர் பண்ணாரு, இதெல்லாம் பெரிய விஷயமா? கவலைப்படாதீங்க மாமா. இது கேட்டதோட ராஜராஜாவும், சரி மாப்பிள்ள, ஏதோ என் மாப்பிள்ள இருக்காரு அப்படிங்கறதுனாலதான் கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கேன். மயில் வாகனம் கேக்குறாரு, ஏமாமா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்க முடியுமா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த மகேஷ பத்தின உண்மைகளை எப்படியாவது என் பொண்டாட்டிக்கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு போராடுறீங்க. ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்களும் தான் மாப்பிள்ள நினைக்கிறீங்க, எப்படி நீங்க விட்டு கொடுப்பீங்க? இது கேட்டதோட மயில் வாகனமும், ஆமா மாமா, என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, என்னன்னு தெரியல, சாமுண்டீஸ்வரியோட குணமே கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு. திடீர்னு டிரைவருக்கு பட்டுப்புடவை எடுக்கணும்னு சொல்றா நம்ம கார்த்தி மாப்பிள்ளைக்கு. அப்புறம் கார்த்தி மாப்பிள்ளை அடைச்சிக்கிட்டு நகை எடுக்க போயிருக்கா. எனக்கு என்னமோ சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உண்மை யாருக்கும் வெளியில தெரியக்கூடாது. யாருக்கும் தெரியாம இந்த டிரைவர் நம்ம ராஜா மாப்பிள்ளைக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டாலோ சாமுண்டீஸ்வரி. மயில் வாகனம் சொல்றாரு, மாமா அப்படி முடிவெடுத்தாலும் நமக்கு தானே நல்லது. அந்த டிரைவர் யாருன்னு தெரியாத வரைக்கும் அத்தை அந்த டிரைவர் மேல முழு நம்பிக்கையோட இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துட்டா போதுமே. இது கேட்டதோட மயில் வாகனமும் சூப்பர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.